SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பனையூர் அலுவலகத்தில் விஜயை சந்திக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விரிவான தகவல்கள். காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்பதையும் கடந்து திமுகவுடனான கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு வெளிப்படையான அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலே ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நடனமாடி பட்டாசு வெடித்து இனிப்புகளை பரிமாறி திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்ததற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எடுத்ததற்கும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக சத்தியமூர்த்தி பவனிலே இப்பொழுது கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது தொடங்கி காங்கிரசினுடைய பல நிர்வாகிகள் அந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். திமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தோடு தான் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். ராகுல் காந்தியும் கூட திமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டதிலே ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவாக அதை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. வழக்கமாக ராகுல் காந்தி பிரச்சாரத்திற்கு வரும் பொழுது மு.க. ஸ்டாலினோடு இணைந்து பிரச்சாரத்திலே ஈடுபடுவார். ஆனால் இந்த முறை இரண்டு பேரும் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி 2 முறை தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டும் பொழுது ஸ்டாலினோடு ஒரே மேடையிலே நின்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு விருப்பம் காட்டவில்லை. தனித்தனியாகத்தான் தலைவர்கள் இருவரும் பிரிந்து சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அந்த கூட்டணி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டதாக பார்க்கப்பட்டது. எனவே தேர்தல் முடிவு வெளியான உடனேயே அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் அறிவிப்பினை வெளியிட்டு விட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய தேர்தல்களில் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினையும் தமிழக காங்கிரசினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மூலமாக ராகுல் காந்தி வெளியிட வைத்திருக்கின்றார். எனவே இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தாவேகாவிற்கு ஆதரவாக காங்கிரஸ் சென்றிருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில கருத்துக்கள் காங்கிரஸ் சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலிலே உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் காங்கிரஸ் சார்பில் முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றாலும் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு என்ற அடிப்படையில் தான் காங்கிரசினுடைய ஆதரவை பெருமளவில் பார்க்க முடிகின்றது. அரசியல் ரீதியாக எந்த விதமான அழுத்தத்தையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தரவில்லை என்பதை போன்றுதான் காங்கிரசினுடைய ஆதரவு கடிதத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது. தங்களுடைய 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை திமுக கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்ற 5 உறுப்பினர்களையும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று காங்கிரசினுடைய தேசிய தலைமை வலியுறுத்தி இருக்கின்றது. இதோடு சேர்த்து இன்னும் மொத்தமாக இதுவரை 113 உறுப்பினர்கள் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக வருவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு 5 உறுப்பினர்களுக்கு குறையில்லாமல் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அந்த உறுப்பினர்கள் எங்கிருந்து வருவார்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வருவார்களா, அல்லது அதிமுக அதனுடைய உறுப்பினர்களில் ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக கட்சி கூட்டங்களில் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் ஆதரவு கடிதம் தனிப்பட்ட முறையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதெல்லாம் தெரிய வரும். இப்போது காங்கிரசினுடைய குழுவை எதிர்பார்த்து காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் ஆதரவு தெரிவித்ததற்கான கடிதத்தை எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தினர் சென்னை பனையூரிலே காத்திருக்கின்றார்கள். தாவேகாவினுடைய நிர்வாகிகளை சந்திப்பதற்கு காங்கிரசினுடைய நிர்வாகிகள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு மட்டுமல்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடனும் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் தாவேகா தலைவர் விஜய். ஏனென்றால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், இன்று பிற்பகல் 3:30 மணியளவிலே சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு விஜய் செல்ல இருக்கின்றார். விஜய் சென்ற பிறகு அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கின்றார். அவ்வாறு விஜய் உரிமை கோரும் பொழுது 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதத்தை வைத்து உரிமை கோரினால் எளிதாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிவிடும். அதாவது நாளைய தினமே விஜய் பதவியேற்றுக் கொள்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ வாய்ப்பு உருவாகிவிடும். அல்லது அதற்கும் குறைவான சில எண்ணிக்கையில் குறைவாக ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் ஒரு 113 என்ற அளவில் மட்டுமே ஆதரவு கடிதம் இருந்தாலும் கூட ஆளுநர் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விஜய் நாளை பதவியேற்றுக் கொண்டு அதன் பிறகு 15 நாட்களுக்கு பிறகாக கூட தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்ளலாம் என்று ஆளுநர் அவகாசம் வழங்க முடியும். எவ்வாறாக இருந்தாலும் ஆளுநருடைய முடிவு இந்த நேரத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படும். ஏனென்றால் ஒரு
பெரும்பான்மை பெற்ற அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவராக விஜய் இருந்தால் விதிகளுக்கு உட்பட்டு ஆளுநர் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இப்பொழுது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்காரே தவிர ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை இடங்களை விஜய் பெறவில்லை. எனவே ஆளுநருடைய உதவி இந்த இடத்தில் கொஞ்சம் தேவைப்படும் தமிழக வெற்றி கழகத்திற்கு. ஆளுநர் ஒரு குறைந்த கால அவகாசத்தை வழங்கினால் கூட அதற்குள்ளாக கட்சிகளுடைய ஆதரவை விஜயால் பெற்றுவிட முடியும். ஆனாலும் கூட விஜய்க்கு தற்போது தமிழக அரசியல் களத்தில் உருவாகி இருக்கக்கூடிய சூழல் ஒரு ஆரோக்கியமான சூழலாக பார்க்கப்படுகின்றது. அதாவது பெரும்பாலான கட்சிகள் விஜய் முயற்சி மேற்கொள்ளாமலேயே அவர்களே தன்னிச்சையாக விஜயை ஆதரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ, மக்களின் முடிவு அறிவாகத்தான் இருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் மக்கள் ஒருமனதாக வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அந்த மக்கள் முடிவை ஏற்கக்கூடிய விதமாக நம்முடைய கட்சிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நம்முடைய நகர்வுகள் அதை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பல்வேறு கட்சிகளிலே வெற்றி பெற்றவர்கள் மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக, அதாவது அந்த அவகாசத்தை ஆளுநர் வழங்கினால் விஜயை கேட்காமல் தன்னிச்சையாக விஜய்க்கு பல்வேறு கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து விடுமோ என்கின்ற ஒரு சூழல் தான் தமிழக அரசியல் களத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. திமுக, அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளும் நிலை குலைந்து போயிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருந்தன. 100க்கும் மேற்பட்ட இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் என்றும், அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி கண்ட வேட்பாளர்கள் எல்லோருமே பெரிய வேட்பாளர்களை வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சியில மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள், மாநில பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மிக எளிதாக வீழ்த்தி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். எனவே முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் வீழ்த்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவரையே பெரிய வாக்கு வித்தியாசத்திலே தமிழக வெற்றி கழகம் ஒரு வேட்பாளர் மூலமாக வீழ்த்தி இருக்கின்றது. எனவே இது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்ட நிலையிலே திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் இந்த ஒரு கருத்தை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கே அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகின்றது. கட்சியில் என்ன நடந்தது, தேர்தலின் பொழுது என்ன நடந்தது, ஏன் மக்கள் மனநிலை 2 கட்சிகளுக்கும் எதிராக இந்த அளவு மாறி சென்றிருக்கின்றது, தேர்தலுக்கு முன்பாக வரை இளைஞர்கள் தான் வாக்களிக்கப் போகின்றார்கள், ஒரு சில பெண்கள் தான் வாக்களிக்கப் போகின்றார்கள், அது எத்தனை சதவீதம் இருக்கின்றது, வயது வாரியாக எத்தனை சதவீதம் இருக்கின்றது என்றெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே எல்லா வயதைச் சேர்ந்தவர்களும் வாக்களித்ததன் காரணமாகத்தான் 100க்கும் மேற்பட்ட இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. எனவே இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு 2 பெரிய திராவிட கட்சிகளும் தங்களை மீண்டும் பழைய பாணி அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு காலக்கெடு தேவைப்படுகின்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை எல்லாம் தொடர்ந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள் அறிவாலயத்தில் என்பதையெல்லாம் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியினுடைய தலைமைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில கட்சிகளிலே சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களிடம் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தால் என்ன என்ற ஒரு கருத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நாம் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றோம், நம்முடைய செல்வாக்கும் இருக்கின்றது, மேற்கொண்டு இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நாம் நடைபெறக்கூடிய சூழலை உருவாக்கினால் கூட மீண்டும் போட்டியிட்டால் விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற முடியும் என்பதாக தங்களுடைய ஆதரவாளர்களிடம் அவர்கள் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றார்கள். எனவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்ற கட்சி எது? இதற்கு முன்பாக 108 இடங்களை மட்டுமே விஜய் பெற்றிருக்கின்றார். எனவே விஜய்க்கு பல நிர்பந்தங்கள், அரசியல் ரீதியிலாக நெருக்கடிகள் உருவாக்கும். கட்சிகளிடம் விஜய் சென்று ஆதரவு கேட்பார். அப்பொழுது விஜய் ஆதரிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எல்லாம் அந்த கட்சியினர் முன்வைப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விஜய் பெரிய முயற்சி எடுக்காமலேயே விஜயை நோக்கி அந்தந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதிலேயோ அல்லது 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை தொடர்வதிலேயோ பெரிய சவால்கள் எதுவும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விஜயினுடைய தாக்கம் தேர்தலோடு முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகாகவும் ஒரு சில அரசியல் கட்சிகள் விஜயை மையமாக வைத்து அந்த கட்சிகள் பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமோ என்ற ஒரு கேள்வியை தற்போதைய தமிழக அரசியல் களம் எதிர்கொண்டிருக்கின்றது. விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த சூழலில், அதாவது முதலமைச்சராக அமரக்கூடிய ஒரு சூழல் வரை பல்வேறு கட்சிகளுக்குள்ளாகவும் இந்த குழப்பங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தாவேகா தலைவர் விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார் என்ற ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய பனையூர் அலுவலகத்திற்கு காங்கிரசினுடைய நிர்வாகிகள் வருகை தந்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கின்றார்கள். 3:30 மணி அளவிலே ஆளுநர் மாளிகைக்கு சென்று விஜய் தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவர், தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தேர்தலில் அதிக உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் என்ற முறையில் வலியுறுத்தி இருக்கின்றார்.
SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.